வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று அவையில் பேச்சு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் கனிமொழி எம்பி சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல். அதிமுக சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சாரம் நடைபெறும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிர துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்தார். மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் பல கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தனது சொந்த ஊரான பூனே மாவட்டம் பாராமதியில் நடைபெறும் பொது கூட்டங்களில் பங்கேற்பதற்காக இன்று காலை மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் அஜித் பவார் புறப்பட்டுள்ளார். பாராமதி விமான நிலையத்தில் அஜித் பவார் சென்ற விமானம் இன்று காலை 8:45 மணி அளவில் தரையிறங்க முயற்சித்த போது நிலை தடுமாறி தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அஜித் பவார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ்தல பதிவில் கடின உழைப்பாளியாகவும் மராட்டிய மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் இருந்த ஆளுமையாகவும் மதிக்கப்பட்ட அஜித் பவாரின் அகால மரணம் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். அதேபோல் அஜித் பவார் மரணத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13 வரையும், 2ஆம் கட்ட அமர்வு மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் செவ்வாய்க்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2026-2027ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதியன்று 9வது முறையாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் இன்று தொடங்கி பட்ஜெட் கூட்டத்தொடரில் 2 அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி தொடங்கி வைத்தார். நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று குடியரசுத் தலைவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சாரம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவைகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விலக்கி சொல்லும் விழிப்புணர்வு பிரச்சார திட்டத்திற்கான முன்னெடுப்பும் அதனைத் தொடர்ந்து களப்பணிகளும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பணியை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரச்சாரத்தில் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கு பெறுமாறு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும்
அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அதிரடியாக ரூ. 2,930 உயர்ந்துள்ளது. தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இன்றும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. இது நகை பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ரூ. 370 உயர்ந்து ரூ. 15,330க்கும், சவரனுக்கு ரூ. 2,960 உயர்ந்து ரூ. 1,22,640க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கு நிகராக வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் கிராமிற்கு ரூ. 13 உயர்ந்துள்ள வெள்ளியின் விலை ரூ. 400க்கும், கிலோவிற்கு ரூ. 13,000 உயர்ந்து ரூ. 4,00,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் மீனவர் நலவாரியம் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தின் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மரணம் மற்றும் விபத்து மரணத்திற்கான உதவித்தொகை மற்றும் தமிழ்நாடு மீனவர் நல வாரியத்தில் இருந்து இறந்த உறுப்பினர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ் ராஜ், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவில்கள் புனரமைக்கப்பட்டது. தொடர்ந்து செவ்வாயன்று பூலாம்பட்டி காவிரி ஆற்றுக்கு சென்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்து ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து முதல் மற்றும் இரண்டாம் யாக வேள்விகளுடன் தொடங்கி சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூரில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் இரவு நேரங்களில் புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் சாலை சந்திராபுரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அவ்வழியாக வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் அதில் 400 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த தேபாரத் பேஷ்வால் மற்றும் மானேஷ் குமார் குரு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 400 கிலோ புகையிலை பொருட்களையும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வார சந்தையை அனைத்து நாட்களிலும் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை கோரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் வார சந்தையை அனைத்து நாட்களிலும் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் புனரமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதை வாடகைக்கு எடுத்து விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விற்பனைக்கு அனுமதிக்கக்கூடிய வார சந்தைக்கான இடங்களை
வியாபாரிகள் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் விற்பனைக்கு பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு கடை நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதனால் அதிக வாடகைக்கு கடை எடுத்த வியாபாரிகள் பாதிப்படைவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாரச்சந்தை ஒரு நாள் மட்டும் நடைபெறுகின்ற இடத்தில் காய்கறி கடைகளை அமைத்து அவர்கள் தினமும் வியாபாரம் செய்வதற்காக உரிமை கொடுத்திருக்கின்றார்கள். அவர் தினசரி காய்கறி வியாபாரம் செய்யும் பொழுது பல ஆயிரங்களை வாடகையாக கொடுத்து வியாபாரம் செய்கின்ற சிறு வியாபாரிகளாகட்டும் மொத்த வியாபாரிகளாகட்டும் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எனவே நகராட்சி நிர்வாகம் இது சீரிய முறையில் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற வகையிலே, நல்ல முறையில் வியாபாரமாகின்ற வகையிலே வாரத்தில் ஒரு நாள் நடைபெறுகின்ற வியாபாரத்தை மட்டும் நடைபெற செய்து மற்ற ஏனைய நாட்களில் வியாபாரம் நடப்பதற்கு அனுமதி கொடுக்காமல் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையாளரிடமும் நகராட்சி தலைவரிடமும் நாம் இன்று மொத்த வியாபாரிகள் சார்பாகவும் சிறு வியாபாரிகள் சார்பாகவும் விண்ணப்பம் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் நேரில் ஆய்வு செய்து அதை உண்மை என்று அறியும் பட்சத்தில் நாங்கள் நல்ல நடவடிக்கை எடுத்து உங்கள் வியாபாரிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் நல்லது செய்து தருகின்றோம் என்று உறுதி கூறுகின்றார்கள். நடக்கும் என்கின்ற நாங்கள் வியாபாரிகள் அனைவரும் நம்புகின்றோம். திருவண்ணாமலையில் கோவிலினுள் பிரசாதம் பெற வரிசையில் நின்ற பெண்ணிடம் தங்க நகையை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சின்னக்கடை தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற வடவீதி சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் வசந்தா என்பவர் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வரிசையில் பிரசாதம் பெற நின்று கொண்டிருந்தார். அப்போது கோவில் உட்பிரகாரம் கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் அவரது 3 சவரன் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பி ஓடினார். இது குறித்து வசந்தா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் கோவிலில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த மரத்தோரமா பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் கூட்டத்தில் நின்னேன். அது அப்போ கட் பண்ணி இழுக்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. உடனே திரும்பி பார்த்து தான் இதுமாரி செயினை கட் பண்ணிட்டாங்க, பிடிங்க மூடிட்டு எல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எல்லாமே கம்னே இருக்கிறாங்க. அவங்க ஓடின மாதிரியும் தெரியல, அப்படியே சாதா நடந்து போகிற மாதிரி தான் ஜனங்க இருக்கிறாங்க. அப்புறம் ஐயர்கிட்ட வந்து சொன்னேன். அப்புறம் ஒரு போலீஸ் அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து சொன்னேன். எல்லாம் என்ன பட்டு வந்தால் வர வச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஆண்டு அக்டோபரில் உறுதிப்படுத்தப்பட்ட வர்த்தக கட்டமைப்பை தென்கொரிய நாடாளுமன்றம் இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதில் தென்கொரியா தாமதப்படுத்தி வருவதால் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% முதல் 25% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று அவையில் பேச்சு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் கனிமொழி எம்பி சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தகவல். அதிமுக சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சாரம் நடைபெறும். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.